அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரால் ரசூலுல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும்? இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அனுபவிக்கிறார்கள். மதீனாவை வந்தடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொள்கிறார்கள், பத்ரை தவிர. பத்ரில் அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு தோழரையும் அபூ சுஃபியானுடைய படையை வேறொரு வழியில் கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்னாலேயே பத்ர் போர்க்களம் முடிந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கலந்து கொண்ட பாக்கியமும் கூலியும் உமக்கு கிடைக்கும் என்று தல்ஹாவிற்கு நற்செய்தி சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹதிலே கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உஹதுடைய போர்க்களம் என்றாலே தல்ஹாவுடைய நாள் தான் அது. அல்லாஹு அக்பர்! என்ன ஆனது? ஒரு மிகப்பெரிய குழப்பம் உஹதிலே ஏற்பட்டது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு மலையுடைய பகுதியில்.